அதன் பிறகு தேர் திருப்பணிகள் தொடங்கிய அந்த பணிகள் தொடர்ந்து சில ஆண்டுகள் நீடித்தது. பிறகு தேர் பணிகள் முடிந்த பிறகும் கூட வெள்ளோட்டம் விடுவது போன்றவை கடந்த ஆட்சி காலங்களில் அது அப்படியே தள்ளி போச்சு. பிறகு 2021களில் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கண்டதேவி தேரை மீண்டும் ஓட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கேற்றவாறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சென்ற ஆண்டு இந்த திருத்தேர் வெற்றிகரமாக வலம் வந்தது. இதில் குறிப்பாக 4 நாடுகள், முஞ்சென்னை நாடு, தென்னிலை நாடு, அதைப்போல செம்பன்மாகிய நாடு, இரவு சேரி நாடு என்று 4 நாட்டு அம்பலகாரர்கள், அதைப்போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களை, அனைத்து ஜாதிகளை சார்ந்த மக்களும் ஒன்று சேர்ந்து இதை கொண்டாடுவது. இப்பொழுது கூட சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை இந்த 4 நாட்டை சார்ந்த நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது இந்த தேர் சென்ற ஆண்டு எப்படி சிறப்பாக எழுச்சியோடு 4 நாட்டு அம்பலகாரர்கள் மற்றும் பொதுமக்களால், அதேபோல அரசனுடைய முயற்சியால், மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, மேலும் நம்முடைய இந்த ஆளுகைக்கு உட்பட்டது, இது சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த திருக்கோயில் ஆக, இப்படி 4 தரப்பினரும் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியால் சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு எந்த விதமான பதட்டமும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக முடிந்திருக்கிறது. இன்று காலை 6:15 மணிக்கு தொடங்கி இப்பொழுது 7:45 மணிக்கு தேர் நிலை பெற்றிருக்கிறது. இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, மனநிறைவை தருகிறது. ஆக நான் இந்த 4 நாட்டு அம்பலகாரர்கள் உள்ளிட்ட பொதுமக்களையும் அனைத்து வகுப்பினரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து சென்ற ஆண்டு நடந்ததைப் போல, இந்த ஆண்டு நடந்ததைப் போல இனிவரும் அனைத்து ஆண்டுகளிலும் இந்த தேரை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் நான் இங்கே வைக்கிறேன்.